வயது போல உள்ள ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு ஆடை இல்லாத பெண் குழந்தையை பார்த்தால் விரைப்புத்தன்மை ஏற்படுமா? இது ஒரு இயல்பான உடல் நிகழ்வு, ஸ்பான்டானியஸ் எரெக்ஷன்ஸ். ஆண் குழந்தைகளுக்கு தாயின் கருப்பையில் இருக்கும் போதிலிருந்தே பிறந்த பின்னரும் தூக்கத்திலோ அல்லது சாதாரணமாகவோ விரைப்புத்தன்மை ஏற்படுவது முற்றிலும் இயற்கையான ஒரு உடல் நிகழ்வாகும். நரம்பு மண்டலம் மற்றும் இரத்த ஓட்டத்தின் சீரான செயல்பாட்டை குறிக்கும் இந்த நிகழ்வுக்கு பாலியல் எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. பருவமறைதலின் ஆரம்ப கட்டம், ஏர்லி பியூபர்ட்டி. நாம் முன்பு பேசியது போல 10 வயது என்பது உடலில் ஹார்மோன் மாற்றங்கள், ஆட்ரினார்கி மெல்ல தொடங்கும் ஒரு மாறுதல் காலகட்டம். மூளையின் தூண்டுதலால் உடலில் டெஸ்டோஸ்ட்ரோன் போன்ற ஹார்மோன்களின் அளவு லேசாக அதிகரிக்க தொடங்கும். அனிச்சை செயல், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இந்த வயதில் ஒரு ஆடை இல்லாத பெண் குழந்தையை பார்த்தால் ஒரு புதிய அல்லது வித்தியாசமான பார்வை தூண்டுதல் கிடைக்கும் போது அது குழந்தைக்கு பெரும் ஆர்வத்தையோ அல்லது வியப்பையோ ஏற்படுத்தலாம். மூளை இந்த தகவலை உள்வாங்கும் போது நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு இரத்த ஓட்டம் இயற்கையாகவே அதிகரித்து உடல் ரீதியான அனிச்சை செயலாக விரைப்புத்தன்மை ஏற்படலாம். 10 வயதில் சிறுவனுக்கு பாலியல் இச்சை அல்லது காம எண்ணம் முழுமையாக புரிந்திருக்க வேண்டும் என்றோ அதன் காரணமாகத்தான் இது நிகழ்ந்தது என்றோ முடிவுக்கு வர முடியாது. பெரும்பாலான நேரங்களில் இது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் வெறும் உயிரியல் ரீதியான எதிர்வினையாக மட்டுமே இருக்கும். காமம் என்றால் என்ன என்று தெரியாத குழந்தைக்கும் ஆடையின்றி இருக்கும் ஒரு பெண் குழந்தையை பார்த்தால் விரைப்புத்தன்மை ஏற்படும். இதேபோல 10 வயது உள்ள ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு ஆடை இல்லாத ஆண் குழந்தையை பார்த்தால் பெண் குழந்தையின் பெண்குறியில் உணர்வுகள் ஏற்படுமா? 10 வயதில் பெண் குழந்தைகளுக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு மெல்ல தொடங்கும். இது பருவமடைதலின் ஆரம்ப கட்டம். இதனால் உடலில் சில மாறுதல்கள் வந்தாலும் ஒரு காட்சியை பார்ப்பதால் உடனடியாக பிறப்புறுப்பில் இரத்த ஓட்டம் அதிகரித்து கூச்சம் அல்லது ஈரப்பதம் தோன்றும் அளவிற்கான பாலியல் முதிர்ச்சி பொதுவாக இந்த வயதில் இருக்காது. உடலின் தன்னிச்சையான மாற்றம். ஒவ்வொரு குழந்தையின் உடல் வளர்ச்சியும் ஹார்மோன் அளவும் வேறுபடும். ஒருவேளை ஹார்மோன் வளர்ச்சி சற்றே வேகமாக இருக்கும் பட்சத்தில் மூளையின் தூண்டுதலால் மிக லேசான உடல் மாற்றங்களோ நரம்பு தூண்டுதல்களோ ஏற்படலாம். ஆனால் அதை அந்த சிறுமி ஒரு காம உணர்வாக புரிந்து கொள்ள மாட்டாள். அது வெறும் உடலின் ஒரு தன்னிச்சையான உயிரியல் மாற்றமாகவே கடந்து போகும். சுருக்கமாக சொன்னால், சிறுவர்களுக்கு ஏற்படும் உடனடி உடல் எதிர்வினை போல சிறுமிகளுக்கு அத்தனை எளிதில் நிகழ்வதில்லை. அந்த வயதில் அவர்களின் பார்வை பெரும்பாலும் அறிவாற்றல் மற்றும் மனித உடற்கூறியல் சார்ந்த ஆர்வமாகவே இருக்கும். ஆனால் காமம் என்றால் என்ன என்பதை அந்த சிறுமி அறிந்திருக்க மாட்டாள்.